So today one more examples for logical operator. One more examples for logical operator. இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுனா அதுக்கு என்ன அவுட்புட் நீங்க சொல்லணும். எல்லாரும் சொல்வீங்கன்னா நான் வந்து பிலீவ் பண்றேன். ஐ மீன் ட்ரஸ்ட் நம்பர். ரைட். பாருங்க ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதலாம் ஃபார் என்ன சொல்றான் a equal to 10. டபுள் கலர் எழுது. b equal to 50. a greater than b and a equal to b. Sorry. ரெண்டு ஆபரேட்டர் இருந்துச்சு. ஒன்னு வந்து அந்த இன்னொன்னு நாட். ஆர் தான் இல்ல. ஏவோட வேல்யூ நம்ம டேக். பியோட வேல்யூ 50. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் ரெண்டு இருக்கு. இந்த மாதிரி மோர் தென் பண்ணிருப்பான். மோர் தென் 2 கூட இருக்கலாம். ஓகேவா? ரெண்டு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ஒன்னு வந்து என்னன்னா a greater than b. ஒன் மோர் திங் வந்து a equal to b. LHS equal to r plus 1. ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? a greater than b. False. False means 0. Right. And means multiply. அப்படிதானமா? ரைட். அப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்குது? 0. இங்க வந்து மல்டிப்ளிகேஷன். ரைட். இங்க நமக்கு அவுட்புட் 0. 10 is equal to 15 நான் சொல்றேன். Condition false. 0. 0 into 0 0. பாருங்க இந்த மாதிரி வருது அவுட்புட். சோ இங்க not of 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைனல் ரிசல்ட் என்ன? 1. நாட் ஆபரேட்டர் என்ன செய்யும்? வர ரிசல்ட் ஆப்போசிட் ஆகும். நமக்கு அவுட்புட் என்ன ஆச்சு? 0. அது 1. காம்ப்ளிமெண்ட். மேக்ஸ் படிக்க இருக்கா? மேக்ஸ் காம்ப்ளிமெண்ட் இல்லையா? ஓகேவா? ஆப்போசிட் ஃபங்க்ஷன். அதான் ரிசல்ட் ஆப்போசிட். இப்போ 1 வந்து 0 வந்து அதான் வேற என்ன எக்ஸாம்பிள் தேவைப்படுது? ஃபினிஷ்டா? இப்போ இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இது பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கோமா. என்னன்னு வந்திருக்கு? 0. இப்போ இது இல்லைன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி 0 கொண்டு வந்து. ஓகேவா? 0 0 into 0 0. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்றோம்? இந்த இடத்துல பிளஸ் ஆர் என்ன மீனிங்? பிளஸ். சோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஐ மீன் என்ன அவுட்புட் வரும் நமக்கு இதுக்கு? 1. அப்ப டோட்டல் அவுட்புட் என்ன நமக்கு கிடைக்கும்? அப்ப இதுக்கு என்ன மீனிங்? நாட் ஆஃப் 1. அவுட்புட் என்னமா? 0. இன்னும் புரியலையா? தெளிவாயிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஆபரேட்டர் போயிடலாமா? முனுஷ்கா படிச்சுவாங்க. சுதீஷ் படிச்சுவாங்க. சரி, ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் அவுட்புட் பண்ணிக்கலாம். என்ன அவுட்புட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ரைட். இதே எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். வேற மாதிரி கொடுக்கலாம். a greater than or equal to b or a not equal to b and not of a less than
அதே சார் அப்படியே எக்ஸல் யாரு ஸ்டாப் ஒரே எக்ஸ்பிரஷன் மாதிரி டபுள் எக்ஸ்பிரஷன் சிங்கிள் எக்ஸ்பிரஷன் இடம் இல்லைன்றதுனால 2 லைன்ஸ் ஆயிடுது. நம்மளுக்கு கிளாஸ் வந்து நோட்னா நம்ம கிளாஸ் நோட் பண்ணிட்டு நோட் போட சொல்றேன். அது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாருக்கும் நான் உங்களுக்கு சேர்த்து கிளாஸ்ல வந்தீங்கன்னா அந்த நோட்டை தான் எடுத்து மேலே புக்கு எழுத பார்த்து வெரி வெரி பேடா இருக்கணும். அப்ப எதுக்கு இப்போ நம்ம பே பண்ணி நம்ம நோட் வாங்கணும்? நான் சாப்பிட போறேன். உங்க ரிசல்ட் வச்சிருப்பாங்க. எல்லாரும் நோட் எழுதணும். சரியா பிடிச்சி எழுதணும். புக்கு வெளியில அப்படி சொல்லலாம். அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதே பார்த்தா நம்ம செக் பண்ணிட்டேன். எப்படிதாமா அதே கம்ப்ளீட் எல்லாருமே 0 ரைட் நல்லது. வந்ததா அதன் கோலமா வந்ததா இந்த சம் போடவே இல்லைங்க. I mean, class in local program. They not allowed one pronunciation. எதுக்காக எதுக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஏன் கட்டி வந்தீங்கன்னா ஏன் கட்டி வந்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கலாம். ஓவர் இன்க்ளூட் பண்ணிடுறோம் இந்த செக்ஷன். திவ்யதர்ஷினி செக் பண்ணலாமா? ரைட் ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இது மட்டும் நம்ம ரப் பண்ணி So first of all, first நம்ம என்ன எடுத்துக்கிறோமா? A greater than or equal to B. First output நம்ம கொடுக்கிறோம். A greater than or equal to B. அப்படியே என்னது? A greater than B. Condition false. A equal to B also false. So total condition is false. So first நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னா 0. So இங்க ஒரு நாட் ஞாபகம் வச்சுக்கோ. இங்க நான் எழுதுனது மிஸ்டேக் பண்ணி எழுதிருக்கேன். நாட் நோட். பஸ் 1ல படிச்ச சிம்பிள் எழுதலாம். வேற ஒண்ணுமே பண்ணல. இங்க லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ரைட். இப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்றோம்? r மீன்ஸ் பிளஸ். அடுத்தது a not equal to b கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ மீன்ஸ் 1. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் இருக்குது இல்லையா? சரி, இது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம். அண்ட் போட்டுருக்காங்க இல்லையா? சோ அண்ட் சொல்லும்போது என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன். சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் a less than b கண்டுபிடிச்சு. a less than a less than b னா ட்ரூ. அப்ப நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னா not of 1. not of 1. சோ இப்போ என்ன பண்றோம்? இது ரெண்டத்தை ஆட் பண்ணா நமக்கு 1 வருது into not of 1 means 0. அப்போ total output is again sorry again not எடுக்கணும் இல்லையா? again not of 0. final output is 1. so sir output correct. sir இதாங்க சொல்றேன். நீங்க ப்ளஸ் 1 படிச்சிருக்கீங்க ஐயா. நம்ம சிம்பிளா யூஸ் பண்ணிட்டாங்க. நாட் சார் மீனிங் படிச்சு போக இல்லையா? இல்லையா? போன கிளாஸ்ல பேஸ் பண்ணாங்க. இல்லைன்னா கரெக்ட் ஆயிடுது. இல்லைங்க இந்த டாபிக் போகலாம். அடுத்த முக்கியமான ஒரு ஆள் பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருவாங்க. யாரா அப்படின்னு கேட்டா அசைன்மெண்ட் ஆகும்.
which symbol is called assignment operator? Equal to symbol is called as assignment operator. இந்த இது பாருங்க ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு சொல்லி தரேன். அது எல்லாத்துக்கும் நான் ரிமைண்ட் பண்றேன். சிங்கிளா போட்டா அது ஈக்குவல் டு நம்ம சொல்றோம். டபுள் போட்டா ஈக்குவாலிட்டின்னு சொல்றோம். சிங்கிள் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம்? என்ன சொல்றோம்? ப்ரொனன்சியேஷன் ஈக்குவல் டு. டபுள் ஈக்குவல் போட்டா ஈக்குவாலிட்டி அப்படினா என்ன மீனிங்? அது LHS ஈக்குவல் டு RHS அப்படினா. ஓகேவா? சோ இது பாரு. இப்போ இந்த ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர் என்ன செய்யும்? ஆக்சுவலா எதை வந்து நம்ம ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர் சொல்றோம்? which symbol is called assignment operator ma? equal symbol right. equal symbol. இது பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல? assignment operator. சோ இதோட வர்க் என்னமா? இந்த ஈக்குவாலிட்டி அல்லது சாரி ஈக்குவல் டு சிம்பிள் என்ன செய்யும்? அசைன்மென்ட் ஆபரேட்டர் என்ன செய்யும்? பைத்தான்ல இல்ல எனி அதர் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் வேல்யூவை அசைன் பண்ண எங்க? வேரியபிள். சோ அந்த process தான் என்ன சொல்றான்? மேப்பிங் சொல்றோம். என்ன சொல்றான்? மேப்பிங். அப்ப the value assigned to the variable, the process of the value assigned to the variable is called as a mapping. அத ஃபைண்ட் பண்றது, கவுண்ட் பண்றது இதுதான் மாப்பிங் பயன்படுத்துறோம். சேவ் பண்றது மெயின். ஓகேவா? அதாவது assign to னு சொல்லலாம், இல்ல becomes னு சொல்லலாம், x becomes 10 அப்படி கூட சொல்லலாம், இல்ல assign to 10 assign to variable of x னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சார் ரைட். இப்போ இங்க பாருங்க x equal to 10 11th படிச்சதா திரும்ப சொல்றேன். ஓகேவா? ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது? இவங்க பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேரியபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை மாற்றணும். இவங்க பேர் என்ன? otherwise called value, otherwise called number 10 அப்படி சொல்லுங்க. இது வந்து சரியான பதில். 10 அப்படி சொல்லுங்க. அப்போ வேரியபிள் அதர்வைஸ் கால்டு வேல்யூ சொல்லிட்டீங்க. அதர்வைஸ் கால்டு கேட்டா சிரிக்க கூடாது. லிட்டரல்ஸ் அதர்வைஸ் கால்டு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னடா இது? சரியா? இப்போ நான் என்ன சொன்னேன்? நீங்க என்ன சொன்னீங்க சார்? இது என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் வேல்யூ சொன்னீங்களா? கான்ஸ்டன்ட் சொன்னீங்களா? சரி கான்ஸ்டன்ட்ஸ். அடுத்து என்ன சொன்னீங்க? வேல்யூ சொன்னீங்க. அதர்வைஸ் கால்டுன்னு சொன்னா சிரிச்சீங்க. லிட்டரல் லிட்டரல். ஓகேவா? இது பாருங்க மூணு பேர். வேல்யூ சொல்லலாம், கான்ஸ்டன்ட் சொல்லலாம், லிட்டரல் சொல்லலாம். ஓகேவா? சோ இது புரிஞ்சுக்கங்க. பைத்தான்ல இத நம்ம என்ன சொல்றோம்? லிட்டரல் தான் சொல்றோம். C++ல நமக்கு என்ன வார்த்தை இன்ட்ரோ듀ஸ் பண்றானா கான்ஸ்டன்ட்ஸ். இன்னொரு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா கான்ஸ்டன்ட்ஸ் அதர்வைஸ் கால்ட் வேல்யூஸ் நம்ம அங்க சொல்றோம். எங்க +1 டாபிக். பட் பைத்தான்ல என்ன சொல்றாங்க? இங்க லிட்டரல்ஸ் புதுசா ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப லிட்டரலா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அது ஒரு லைன். ரைட். இவங்க யாரு? இப்ப இவங்க வந்து யாரு? வேரியபிள். அதர்வைஸ் கால்ட் otherwise called very good. என்ன சொன்னீங்க? ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர். ஓகேவா? சரி. இப்போ இவங்க யாரு? அசைன்மென்ட் ஆபரேட்டர். அவங்க யாரு? அசைன்மென்ட் ஆபரேட்டர். சரி. இப்போ இவங்களுக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்கு. ரீசெண்டா படிச்சோம். வேரியபிள் சொல்றோம், ஐடென்டிஃபை சொல்றோம். இவங்களுக்கு இன்னொரு பேரும் ஒரு டாபிக்ல சொல்றாங்க. என்ன பேர்? ஆபரேட்டர் பொறுத்த வரைக்கும் இவங்க யார்?
Based on the operator, the variables are called as very good. Parth, you are so far. Operand. Don't make it up. Hey. Itu ada apa pasal? Ada sama itu ada mau ini. Operand. Jemas. எடுத்து வைக்கிறதுல எனக்கு தெரியும் உங்களுக்கு புக் இல்ல தெரியுமா புதுசா புக் இல்ல அனுபவம் ரைட் அதனால நீங்க சொல்றதுக்கு அதுதான் கான்செப்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க நான் சொல்றேன் நீங்க ஒரு மாட்டேங்க அதை அவாய்ட் பண்ணுங்க இது சொல்றேன் ஆப்பரண்ட் ஆபரேட்டரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வேரியபிள் பேர் என்ன சொல்றான் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்றோம் ஆப்பரண்ட் சரி இப்ப இவ்வளவு பேர் நம்ம வச்சிருக்கோம் சரி இவருடைய வேலை என்னப்பா அசைன்மெண்ட் ஆபரேட்டருடைய வேலை அது எதுக்காக தேவையில்லாம 8 பேருக்கு தொலை பண்ணும்போது நடுவில் இருக்காரு ஆறு பேர்ல எந்த ஒரு பாயிண்ட் வேணாலும் சொல்லலாம் எதுக்காக இவருடைய வேலை ஈக்குவல்ஸ் என்ன தேவையில்லாம சுதிக்ஷா ஏன் வந்து சுபஸ்ரீக்கும் தர்ஷனும் நடுவில் இருக்கணும் என்ன அது மாதிரி நல்லா புரிஞ்சு சொல்றாங்க ஈக்குவல் சிம்பிள் என்ன செய்யுதுன்னு சொன்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர் என்ன செய்யுதுன்னா சும்மா இல்ல அது ஒரு வேலை செய்யுது என்ன வேலை செய்யுது அதுதான் செய்யுது எங்க இருந்து எந்த பக்கம் பண்ணுது வெரி சிம்பிள் you know the value of 10 is assigned to the variable of x that's all அப்ப ரைட் டு லெஃப்ட் வர்க் ஆகுறாங்க எப்படி வர்க் பண்றாங்க அவங்க ரைட் சைடுல என்ன இருக்கோ என்னுடைய ரைட் சைடுல என்ன இருக்கோ அத அப்படியே தூக்கிட்டு வந்து நான் என்ன பண்றேன் லெஃப்ட் சைடுல இருக்க ஒரு ஆளுக்கு கொடுத்துறேன் நான் தான் அசைன்மெண்ட் என்ன செய்யறேன் எனக்கு ரைட் சைடுல இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் சைடுல இருக்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுறேன் அது மேக்ஸ் சிம்பிளா எப்படி போயிட்டே இருக்கும் நீங்க பெரிய ஞானமே வளர்க்கி என்ன வளர்க்குற நீ என்னதான் சொல்ல வர இருக்குது அப்படி நான் சொல்றேன் பிரச்சனை எந்த யூஸ் ஆஃப் அசைன்மெண்ட் ஆஃப் சரியா வாட் இஸ் அசைன்மெண்ட் ஆஃப் எழுதியா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா அதுதான் பதில் the value the right hand side of the assignment operator any expression or value in the right hand side of the assignment operator will be stored into the left hand side of the variable ரொம்ப அழகா சொல்றாரு அது பார்க்கணும் படிக்கணும் assignment operator எழுதுங்க equal I mean equal simple படியா equal simple equal to what symbol is called as assignment operator in Python is called assignment operator in Python the size are எழுத போறோம் வாங்க சொல்லுங்க யாரும் சைத்தான் யாரும் கேட்க equal symbol is called assignment operator in Python at the second part any expression or value right any expression or value to the right hand side of the
right hand side of the assignment operator will be right hand side of the assignment operator will be stored into store store into left hand side of the variable. Store into left hand side of the variable. எழுதியா ஐயோ நீங்க நாளை நீங்க எப்பாடுங்களா அப்பதான் உள்ள ஓடணும் என்னுடைய கஷ்டம் என்ன சொல்லுதுன்னா ஏதோ ஒரு போட்டுக்குமா நீ எப்போ நீ சைன் அடிக்கும் ரொம்ப சந்தோஷம் left hand side of the assignment operator the left hand ஆனா எங்க சொல்ல முடியாது ரைட் இப்போ இது என்ன பண்றோம் அப்படினு சொன்னா இப்போ அதோட ப்ராசஸ் எதுக்காக யூஸ் ஆகுது நம்ம கிளியரா சாதாரண நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓ சார் இது ரெண்டு பேர் மிஸ் பண்றாங்க. சாதாரண சிக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ரைட் இப்போ இது நம்ம என்ன அசோசியேட்டிவ் வித் அசைன்மென்ட் ஆபரேட்டர் அண்ட் ரிலேஷனல் ஆபரேட்டர் சொல்றாங்க. இத நம்ம அசோசியேட்டிவா யாருக்கு ஸ்பெசிஃபை பயன்படுத்தலாம். arithmetic operators சொல்றோம் relational operators சொல்றோம் சேர்த்து இத பயன்படுத்தலாம். யூனரியா பயன்படுத்தலாம். யூனரி ஆபரேட்டர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கலாம். இது ஒண்ணும் பெரிய கண்டக்கா உங்க வார்த்தைக்கு தான் புதுசா இருக்க விஷயம் வளர்த்துதான். அப்ப யூனரி மெத்தட்ல பண்ணலாம் இத. இப்ப யூனரி மெத்தட் எப்படி சார் இருக்குன்னு சொன்னா arithmetic operators என்னென்ன இருக்கு சொல்லுங்க. பிளஸ் மைனஸ் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் டிவிஷன் அப்புறம் மாடுலஸ் அப்புறம் ஃப்ளோர் டிவிஷன் அப்புறம் பவர் சரியா இதெல்லாம் அசைன்மென்ட் ஆபரேட்டர். இது கூடவே என்ன பண்ணலாம் பக்கத்துல இப்படி போட்டுனா முடிஞ்சிருச்சு கதை. இதான் யூனரி பிளஸ் யூனரி மைனஸ் யூனரி பவர் எக்ஸ்போனன்ட் யூனரி பிளஸ் யூனரி மைனஸ் யூனரி மல்டிப்ளிகேஷன் யூனரி டிவிஷன் யூனரி மாடுலஸ் யூனரி ஃப்ளோர் டிவிஷன் யூனரி பவர் ஐ மீன் எக்ஸ்போனன்ட் இப்படி யூஸ் பண்ணு அசைன்மென்ட் ஆபரேட்டரோட சேர்த்து பயன். ஓகேவா சரி இங்க பாருங்க. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க greater than இருக்கு less than இருக்கு இல்லையா. இப்போ இது கூட சேர்த்து பயன்படுத்தலாம்ல நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிட்டோமே greater than or equal to less than or equal to. சரி இப்போ டபுள் ஆட் யூஸ் பண்றேன். இது என்னயா ஈக்குவாலிட்டி. இது வந்து இன்இக்வாலிட்டி பாருங்க இதெல்லாம் வந்து ரிலேஷன் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரி இப்போ இதெல்லாம் இருக்கு நம்ம எவ்ரி ஒன் நோ இது நமக்கு வேண்டாம். சரி எது புதுசா நம்ம படிக்க போறோம் புதுசா படிக்கல ரிவைஸ் பண்றோம் அவ்வளவுதான். 11th போர்ஷன் ரிவைஸ் பண்றோம் நான் பைத்தான்ற பேர்ல அவ்வளவுதான். சரி இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் நம்ம போடுவோமா ஒப்பனை பார்க்கலாமா என்ன ரிசல்ட் வந்து. तो फर्स्ट नाम என்ன எடுத்துக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் x ஏன்னா ஒரு வேல்யூ சொல்லுவோம் 5 வச்சுக்கலாமா சிம்பிளா 5. சோ இப்போ என்ன பண்றோம் what is the value of x plus equal to 2 what is the value of x இப்படி ஒரு கேக்குறாங்க என்ன ஆன்சர் என்னடா இது படிக்க மாட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் சின்ன பிள்ளைங்க பார்த்துட்டோம் நீ பெரிய மனுஷனா வந்து
அதுக்கு எவ்வளவு அற்புதமாக ஆன்சர் பண்றாங்க யாரு மதுமிதா. சோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னப்பா, இது என்ன எக்ஸ்பான்ஷன், இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டா x equal to x plus 2. அப்ப what the value of x is 5 plus 2, x equal to 7. That's all. இதே மாதிரி தான் வேற என்ன ஆப்பரேட்டர்ஸ் நான் சொல்லணும்னு சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் நிறைய வருதா? சோ எந்த ஆப்பரேட்டர் உங்களுக்கு டவுட்டா இருக்கும் சொல்லுங்க, நான் வெரி சிம்பிள் யூனோ. பாருங்க, இப்போ இதே வேல்யூ எடுத்துக்கலாம் 5. ஓகேவா? இதே வேல்யூ எடுத்துக்கலாமா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா நல்லா கவனிங்க. x மாடுலஸ் ஈக்குவல் டு 2. அப்ப இதுக்கு என்ன மீனிங்? x ஈக்குவல் டு x மாடுலஸ் 2, x ஈக்குவல் டு 5 மாடுலஸ் 2. ரிமைண்டர் என்னமா? the answer. வேற என்ன சொல்லுங்க? வேற என்ன ஆப்பரேட்டர் அசைன்மென்ட்? லோவர் டிவிஷன். லோவர் டிவிஷன் இஸ் நதிங் பட் டிவைட் பண்ணி ஃபிராக்ஷன் வந்ததா அதை விட்டுட்டு இன்டிஜர் பார்ட் பண்ணலாம். புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துப்பா, தலை சுத்தி போய் உட்கார்ந்திருக்காத, அதை பாட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது என்னன்னு தெரியும். இப்போ ஃப்ளோட் டிவிஷன் வேணும் உங்களுக்கு. அதனால திரும்பவே மாட்டேங்குது, கோச்சிட்டு உட்காந்து. ஃப்ளோர் டிவிஷன் வேணுமாமா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வாங்க பாருங்க, x floor division equal to 2. அப்படின்னா என்ன மீனிங்னா x equal to x floor division 2. அப்ப x ஓட வேல்யூ என்ன? 11. சோ இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2. சாரி 5 அதான் வர 5 அதாவது கோஷன்ட் என்ன வருதோ அப்படியே ஃபுல்லா சொல்றீங்க. பட் அது ஃபிராக்ஷன் பார்ட் விட்டுட்டு டெசிமல் விட்டுட்டு இன்டிஜர் பார்ட் சொல்றேன். சரி, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஈஸியா இருக்க டாபிக் உங்க எழுதியா புரியுதா? ஜாயின் ப்ளீஸ். வாங்க கிளியர் பண்ணுமாமா? எல்லாரும் புரியுதாப்பா? எல்லாம் தோற நோட் பண்ணிக்கோ. அப்புறம் இடத்துல இது விட்டாரு, அது வந்து சொல்ல அப்படிலாம் இருக்க கூடாது. ஏதோ நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கோ. நான் ஒண்ணுமே பண்ணல, அது பாட்டுக்கு வாரம் நடக்கும்போது நான் பாட்டு என்ன செய்ய போறேன். கவனிமா ஒரு நிமிஷம் கவனி. இப்ப இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோ. இந்த ப்ரோக்ராம் பாத்து ஒண்ணு டிஃபரெண்ட் அவுட்புட் வந்து இதுலதான் தலை சுத்தி போய் உட்காந்துருக்கான் ஒருத்தன் நம்ம கிளாஸ்ல. யாருறாங்கன்னா பூஜா. போதும் பாருங்க, ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இது ரன் டைம் மெத்தட். புரியுதா? எக்ஸ்க்கு ரன் டைம் மெத்தட்ல இன்புட் கெட் பண்றாங்க. என்டர் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ், வேல்யூ ஃபார் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? ரன் டைம் மெத்தட் ரன் பண்ணும்போது f5 ப்ளஸ் பண்ணினா இன்புட் கேட்க எக்ஸ் கொடுத்துரும். ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்க்கு அவங்க என்ன இன்புட் கொடுத்துக்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுத்துக்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 10. சோ இப்போ
எல்லாமே ஒரே ப்ரோக்ராம், செப்பரேட் ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ என்னவோ அதை பேஸ் பண்ணி அதை கால்குலேட் பண்ணும். ஸோ அதாங்க விஷயம். இப்போ 10 இருக்குப்பா, 10ன்றது அவுட்புட்டாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன பண்ணேன், பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கமா எக்ஸ்னு கொடுத்துருக்கேன். வந்தாச்சு அவுட்புட். என்னது, கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் லெட்டர் எக்ஸோட வேல்யூ 10. என்ன இன்புட் கொடுத்து அது அப்படியே வந்து. சரி, இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 20. அப்ப ஏற்கனவே எக்ஸ் என்ன வேல்யூ வச்சிருக்கிறோம் 10. அப்ப இங்க என்ன ஆட் பண்றோம் 20. அப்ப 30 பிரிண்ட் கேட்கும்போது உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது 30. ஓகேவா, ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸ்ல என்ன கேட்போம் 30 ஞாபகம் வச்சுக்கோ. ரைட், அந்த 30 எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்றேன் மைனஸ் பண்றேன். அப்ப x மைனஸ் ஈக்குவல் டு 5 சொன்னா 30 மைனஸ் 5 25. அதான். அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ x ல என்ன வேல்யூ 25. அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்றானா இன்டு 5 போடுறான். அப்ப 25 இன்டு 5 125. அதான் ஆன்சர். இப்போ x ல என்ன வேல்யூ இருக்குன்னு 125 in your mind. சோ இந்த இடத்துல என்ன பண்றான் 125 டிவைடட் பை 2. புரியுதா, அந்த previous வேல்யூ இதுதான் வந்து என்ன சொல்றான் மெமோசியேஷன். அதான் என்ன சொல்றான், இந்த பேரு மெமோசியேஷன் சொல்றான். இது previous வேல்யூ வச்சுட்டு அப்படியே நம்ம புதுசா ஒரு கால்குலேஷன் பண்ணி நியூ வேல்யூ கொண்டு வரும். தட் இஸ் கால்ட் wishful thinking, otherwise called memoization. சரி, இப்போ இங்க அந்த இது கூட அப்படிதான். இது ஃபெப்ரான்சி சீரிஸ் போட்டால 0 1 1 2 3 இது previous வேல்யூ வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அவுட்புட் வச்சுட்டு நம்ம புதுசா ஒரு வேல்யூ பண்றோம். ரைட், இங்க பாருங்க டிவைடட் பை 2 முடிச்சிட்டோமா, டிவைடட் பை 2 முடிச்சிட்டோமா. 125 முடிக்கலையா, இப்போ 125 இங்க வந்துதா. 125 டிவைடட் பை 2 என்ன ரிசல்ட் வந்து பாருங்க 62.5. இப்போ 62.5 தான் x ல இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சு. ரைட், அப்போ 62.5 மாடுலஸ் 3 என்ன ஆன்சர் வந்து 2.5. சரி, ஓகே கரெக்டா. சரி, இது நாங்க ஓகே. அடுத்து இங்க பாருங்க, இப்போ 2.5 ஞாபகம் வச்சுக்குமா. இப்போ x ல என்ன வேல்யூ இருக்குமா 62.5 கிடையாது, என்ன வேல்யூ இருக்கு 2.5 பவர் 2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு 6.25. ரைட், இந்த 6.25 ஃப்ளோர் டிவிஷன் 3, ஃப்ளோர் டிவிஷன் 3. ரைட், அப்ப ஃப்ளோர் டிவிஷன் 3 பண்ணா நமக்கு 2.0 னு வரும். ஆக்சுவலா வந்து ஃபிராக்ஷன் பார்ட் விட்டுட்டு மீதி காட்டும். ஆனா பட் இந்த மாதிரி டிவிஷன் கேரே ஏதாவது மைல்டா டவுட் பண்ணா உடனே கட்டு. புரியுதா? உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா அதுதான் இப்ப நான் சொல்ல கரெக்டா நீங்க கரெக்டா இது நான் சொல்றதா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட்ல இல்ல ஃபர்ஸ்ட்ல வந்து 10 ஸ்டே போட்டோம். ஃபர்ஸ்ட் 10 கொடுத்த லைன் போட்டு சோ இத பேஸ் பண்ணியே என்ன பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் அவுட்புட் வராது, இந்த மாதிரி வராது. 10 வச்சு டிவைட் பண்ணி 2 போட்டுருப்பீங்க, 10 வச்சு 3 பண்ணிருப்பீங்க, பவர் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் பண்ண. அதனால அந்த மாதிரி மாறி மாறி ரிசல்ட் இப்போ நான் சொன்ன பார்க்கலாம். ரைட், அதுக்கு அடுத்து கண்டிஷனல் ஆபரேட்டர் யா சொல்லுப்பா. C++ ல which one is called conditional operator மா? கூட மாதிரி ஒரு ஆன்சர் ஆக்சுவலி பண்ணலாம். நான் கேட்பேன் போறேன் அந்த கேட்டபிகேஷன் கேட்டபிகேஷனுக்கு மரியாதையா பதில் சொல்றேன். அது சரியாக அதான் புரியுது. parenthesis very good. என்ன அர்த்தமான I got it. Which symbol is called as conditional operators in C++ கேட்டா நம்ம ஆன்சர் என்ன சொல்ல போறோம், parenthesis ஒரு சொல்லிருக்காங்க. வேற யாருக்கு மைண்ட்ல என்ன ஆன்சர் வந்து சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க சொல்லுங்க மதிப்பா, நீங்க அழகா சொல்றீங்க. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கலாம். ஒருவேளை பஸ்ல ஒரு டைம் பேசினாலும் என்ன பஸ்ல நான் பஸ்ல பார்த்தேன் ஒருவேளை உங்களுக்கு பேசுறாங்க
நீங்க இதை பத்தி கண்டிஷன் ஆப்ரேட்டர் பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? ரைட், ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இங்க பாருங்க, இந்த சிம்பிள் எங்கேயா பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா பாருங்க மதுமிதா? இந்த சிம்பிள் எங்கன்னா நம்ம பாத்துக்கோமா பாருங்க. கொஸ்டின் மார்க் பக்கத்துலயே ஒரு கோலன். என்னங்கடா வாட் இஸ் திஸ்? ரோட்ல போறவங்க பார்த்துட்டு இருக்கான், என்ன நடந்துச்சு பை. கொஸ்டின் மார்க் கோலன். அப்போ கொஸ்டின் மார்க் கோலன் சிம்பிள் இஸ் கால்ட் as a conditional operator in C++. பட் அது டிஃபரண்ட். இப்போ நாம டிஃபரண்டா நாம என்ன பண்ண போறோம்னா, if else னு ஒரு ஸ்டேட்மென்ட் படிக்க போறோம். நானே அத ஞாபகம் வச்சுக்கோ. if else அப்படினு ஒரு ஸ்டேட்மென்ட் படிக்க போறோம் நெக்ஸ்ட் சாப்டர்ல, 6th சாப்டர்ல. சோ அதோட ஆல்டர்னேட்டிவ்னா இங்க வந்து என்னவா யூஸ் பண்றாங்கன்னா conditional operators தான் யூஸ் பண்றாங்க. question mark கோலன் வந்து C++ only, not in Python. பைத்தான்ல இது சிம்பிள் கிடையாது. சோ இதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். திவ்ய தர்ஷினி என்னமோ சீரியஸா எழுதிட்டு இருக்கான், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது conditional operators otherwise called as worksheet, ternary operator. Ternary operator. Ternary operator is also known as conditional operator that evaluates something based on the condition being true or false. ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுப்பேன், நீ அந்த நம்பர் கொடு, நான் கண்டிஷன் கொடுப்பேன், அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட். It simply allows testing the condition in a single line, replacing the multi-line inference, making the code compact. அப்ப inference இன்னொரு மாற்று வழி என்னன்னு கேட்டா இந்த கண்டிஷன் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும். இதோடைய syntax பாரியா 2 மார்க்ஸ் கேட்கும். Write the syntax for conditional operators 2 marks. Write the syntax for conditional operators only 2 marks. What is conditional operator? It is also 2 marks. இது எதுவான கேட்கும். ஒன்னு syntax சொல்லி கேட்கலாம், இல்ல what is conditional statement ஐ மீன் conditional operator கேட்கும். சோ அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எழுதிட்டு syntax எழுதிடணும். எக்ஸாம்பிள் ஒன்று எழுதி எவ்வளவு புக்ல right. Ternary operator is also known as conditional operator. That evaluates something based on a condition being true or false. அப்ப என்ன செய்யும், evaluate பண்ணும். ஏதோ ஒரு விஷயத்தை evaluate பண்ணும்போது மதிப்பீடு செய்யும். எதை பேஸ் பண்ணி, வந்திருக்க கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸா, ரமேஷ் கொடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸா, சுதீஷா கொடுத்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பேஸ் பண்ணி அது ஒரு வேல்யூ செய்யும். சரி, variable name equal to on true. நல்லா கவனிங்க, variable name equal to on true if test expression else on false. இல்லையா, அதோட syntax எழுதுவோமா, நம்மளே எழுதுவோமா? நீ பாருங்க, குழந்தாய் நீ வா, இங்க வெளியிலே வா, ஓ நீ வா. ரைட்டிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டெர்னரி ஆபரேட்டருடைய கண்டிஷனல் ஆபரேட்டர் சின்டாக்ஸ் எழுதுனா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிராக்கெட் போட்டுக்கோ. பிராக்கெட்னு சொல்லிருக்க, பரந்தசிஸ் நான் சொல்லல. அடுத்தது ஆன் ட்ரூன்னு எழுது, எப்படி வேணா எழுது, உங்க விருப்பத்துக்கு எழுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது மறக்காம பக்கத்துல பார்க்காம தனுஷ்டி போட பாரு, இஃப்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வந்து வேணும்னா பிராக்கெட் போட்டுக்கோ, பரவாயில்ல. அதாவது என்ன சொல்றா, டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எழுதிக்கோ. டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் க்ளோஸ் பண்ணிக்கோ. on false. syntax தேவைப்பட்டா என்ன சேர்த்து கேட்கலாம்.
கிரீன் கலர்ல இருக்கிறது கம்பல்சரி கீவேர்ட்ஸ். ரிமைனிங் இருக்கிறது யூசர் டிஃபைன்ட். நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். ஆனா இதுதான் ஸ்ட்ரக்சர். இதுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரூ பார்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இன்புட்ல கீவேர்ட் வரணும், அதுக்கப்புறம் கண்டிஷன் வரணும், அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் பாஸ். இதுதான் வந்து பைத்தான்ல கண்டிஷனல் ஆப்பரேட்டர். otherwise called ternary operator. Conditional operators otherwise called conditional operators otherwise called ternary operator. seven mal sample ma சொல்றா இவன் தப்பா ஆளு யார் தப்பா இருக்கோ உங்க பேர் வந்து Sir, reading down. Sir, அந்த underscore இல்ல icon ஆச்சு. ஏபா எப்பறனா underscore போடலாம், icon போடலாம், அது நம்புமா. ஒரு ஆட் ஒரு எல்லோ கலர்ல இருக்குது நம்புமா. green கலர்ல இருக்குது ஆசிட் சாப்பிட்டு. உங்க பையன் இப்போ பேப்பர் கரெக்ஷன் பண்ணா சூப்பரா இருக்கும். எது பைத்தான்ல ப்ரோகிராம் சூப்பரா இருக்கும். ஒரு இடத்துல வந்து பாப்பேன் ஆரம்பத்துல என்ன ரொம்ப அற்புதமா எழுதலாம். ஆனா ஒரே மிஸ்டேக் ஆஃப் மார்க் போயிருந்தா 5 மார்க் 4 மார்க் தான் ஆகும். என்ன காரணம் தெரியுமா? ஐ டாக்டர் போடுறான். இன்னொரு பையன் அதே 6 மார்க் கட்டினா சோல் கொடுத்தான் பக்கத்துல. மார்க் 6 மார்க் ஆயிடுச்சு. போலண்ட் சரி ஃபாலோ இல்லையே இங்க அதுல வந்து அந்த பையன் சொல்லி தரேன். இது போன போனோம் எங்க வரணும் அங்க போனோம் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. நான் சொல்ற இடத்துல கரெக்டா முடியாது. நீ என்ன சொல்ற நான் என்ன செய்யறேன் பார்ப்போம். நீங்க போட்டு நான் இல்ல பப்ளிக்லயே கவனிப்பேன். கோலை சுத்தத்தை கோலை யூஸ் பண்ணா கண்டிப்பா யூஸ் பண்ணணும். கேபிட்டல் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்மால் ஸ்மால் யூஸ் பண்ணணும். நான் தவறுதலா செஞ்சதை ரமேஷ் சொல்லி மார்க் ஆயிக்கலாம். ஆனா எக்ஸாம் வைத்து எப்படி மார்க் வாங்க பப்ளிக்கா அது அந்த யாரு கரெக்டா இருந்தா போடுவாங்க, இல்லைன்னா முட்டா போடுவாங்க. ரைட் எந்த எக்ஸாம் எழுதுமா இல்ல பேச பண்ணிருப்பான். நான் வந்து ஒரு பாட்டு கணக்கு மட்டும் தான் நீங்க எழுதிக்க சின்டாக்ஸ்ல. முன்னாடி என்ன வரணும்? வேரியபிள் நேம். என்ன வரணுங்க? வேரியபிள் நேம். இடம் இல்ல நான் எப்படி எழுதுறேன்? வேரியபிள் கூட எழுதலாம், வேரியபிள் இன்புட் கூட எழுதலாம். வேரியபிள் நேம் அது பக்கம் சரி. சின்ன விஷயம் மைனரா காம்பினேஷன் வேரியபிள் நேம்ல டபாசிஸ் நகி டப்பாஸ் வந்து தூய தமிழ், பட்டாஸ் வந்து தங்கிலீஷ், கிராக்கர் வந்து இங்கிலீஷ், கிராக் வந்து வேரியபிள் நேம் அண்டர்ஸ்கோர் நேம் போடலாம் அப்படிங்கிற தட்சணே. இல்லைன்னா ஒன்லி வேரியபிள் அப்படின்னு எழுதிட்டு கூட ஈக்குவல் சிம்பல் போட்டுட்டு அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிட்டு அப்படியே எழுதணும். சரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாமா? ரைட் கவனிமா பேசுற குழந்தை. டேய் ரைட் இப்ப பாருங்க a equal to 25. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோமா? எக்ஸாம் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் போர்ட்ல. ஐ மீன் பேப்பர்ல. போர்ட்ல எழுதும்போது பாத்துக்கோ, பேப்பர்ல நான் எக்ஸாம் எதிர்பார்ப்பேன். நான் சொன்ன வந்து போர்டு எக்ஸாம். சமாளிக்க தெரியலன்னா உங்ககிட்ட பழைக்க முடியாது. பர்மா m equal for example b equal to போட்டுக்கலாம். வேரியபிள் நேம் b நானே வெச்சுக்கோ. அடுத்து பேசாத குழந்தை. இதாவது ஆன் ட்ரூ எக்ஸ்பிரஷன் தான் நானே கொடுக்கிறேன். ஆன் ட்ரூ இப்படி கொடுத்துருக்கேன். ரைட் அடுத்தது if டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன் கவனிமா. எப்படி வேணா பாருங்க. ரெண்டு வேரியபிள் வச்சு தான் கொடுக்கணும், சிங்கிள் வேரியபிள் வச்சு தான் பண்ணணும். அவ்வளவுதான்.
பாத்துக்கோ இது வந்து என்னது ஆன் ட்ரூ இது வந்து கண்டிஷன் அதாவது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இல்ல டெஸ்ட் கண்டிஷன் கூட வச்சுக்கலாம் இல்ல டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் சோ இது வந்து ஆன் ஃபால்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிள் புக்ல டபுள் வேரியபிள் வச்சிருக்கோம் சிங்கிள் வேரியபிள் வச்சிருக்கோம் b equal to அப்ப b ல என்ன வேல்யூஸ் வராங்க செக் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம் ஸ்பெஷலி ஈக்குவல் வந்து ஸ்டார்ட் ஆகுமா இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஈக்குவல் வந்து கண்டிஷன் செக் பண்ணிக்கணும் a less than 50 அப்படி செக் பண்ணுங்க a ஓட வேல்யூ என்ன 25 less than 50 நான் சொல்லிருக்கேன் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுனா லெஃப்ட் சைடு போ ஃபால்ஸ் ஆயிடுச்சுனா ரைட் சைடு போ எல்ஸ் பார்ட் சரியா கண்டிஷன் ட்ரூனா இந்த கண்டிஷன் ட்ரூன்னு சொன்னா இந்த கால்குலேஷன் ஆகும் இது ட்ரூவா இருந்தா சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இந்த கால்குலேஷன் ஆகும் இது ஃபால்ஸ் சரி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து செக் பண்றோம் நமக்கு வந்து கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்ப நம்ம எந்த கால்குலேஷன் போட போறோம் 25 into 2 ஆன்சர் 50 எவ்வளவுப்பா 50 ஆ சரி 50 கரெக்ட்டா 25 சரி இல்ல சும்மா காது கேக்கல ஆனா திரும்ப கண்டிப்பா அப்ப ஆன்சர் வந்து b equal to 50 சரி சப்போஸ் இப்படி இருக்குறாச்சா யாரும் பேசுறான் சந்த் ஏய் those who are speaking a equality 20 I mean LHS equal to RHS condition false னா இந்த பக்கம் போனோமா ரைட் சைடுல போயிட்டு அங்க என்ன பண்ண போறோம்னா ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரப்போகுது 13 வரும் எழுதி இதே மாதிரி நீங்களே போனா ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணி காட்டுங்க இது பேஸ் பண்ணி ஏ சின்டாக்ஸ் பேஸ் பண்ணிட்டு you can write your code and code வேல்யூ என்ன சொல்லி உங்களுக்கு சின்டாக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க நீங்க என்ன உள்ளே ரைட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஆமா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டுமே சார் நான் எழுதுல இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு இது ட்ரூ வந்துருக்கு இல்ல ஃபால்ஸ் வந்துருக்கு ஏதோ ஒண்ணுதான் கண்டிஷன் ஃபால்ஸ் சரி இப்போ இது ஃபாஸ்ட் பார்க்கலாம் ஏதாவது லெட்டர்ஸ் வரைக்கும் சென்டென்ஸ் வரைக்கும் it is possible a pada a one when tuba is rather than 70 parts very 70 Allah right now right now B value 50 okay அப்படி கூட செக் பண்ணலாம் நீங்க அதே ரிலேஷன் கூட பார்க்கலாம் அது B is equal to ஏதோ ஒரு ரிலேஷன் பிரச்சனை அது பேஸ்ல நீங்க எந்த ரைட் பண்ணாலும் உங்களுக்கு ட்ரூ ஆர் போது இல்ல ஃபால்ஸ் ஆகும் அதுல நான் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தரேன் அதுக்கு ஏத்த மாதிரி அவுட் சரி நான் வேர்ட் வரல வேர்ட் அவுட் ஆகுது நத்திகா வேர்ட் அவுட் ஆகுது கவனி இது பாரு
எனக்கு கொஞ்சம் எரர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிரிண்ட் கொடுத்தா நமக்கு அவுட்புட் வரும். எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இது வேணாம்னு நினைக்கிறேன். விட்டுலாம். சும்மா ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஆனா இது ப்ராப்பரா கிடையாது. நான் இது கரெக்ட் கிடையாதுமா. வெல்கம் மேம். எப்படின்னா இப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் y நம்ம சொல்லுவோம். கண்டிஷன் ட்ரூனா இந்த பக்கம். ஆனா ஆக்சுவலா இது கோடிங் கிடையாது. இந்த ஜஸ்ட் ஒரு அடிஷனல் ஐட்டம். ஏன்னா ஜெனரலா ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் பிரிண்ட் ஆஃப் கமாண்ட் கொடுத்தா தான் நமக்கு அவுட்புட் வரும். கால்குலேஷனா ஆட்டோமேட்டிக்கா அது ஏன்னா ஏமா கால்குலேஷன் போட்டு நம்ம பிரிண்ட் கொடுத்தாவே அவுட்புட் வருது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ முன்னாடி கால்குலேஷன் போடுறாங்க. சரி எனக்கு வந்து சாமி வந்து எனக்கு வந்து எப்படி பாருங்க பிரிண்ட் கமாண்ட் நான் கொடுக்கவே இல்லை. பிரிண்ட் கமாண்ட் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனா அவுட்புட் வந்துருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சிருக்கோம். பைத்தான் வந்து கால்குலேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணுது. கால்குலேட்டர் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்சர்ட் பண்ணி கமாண்ட் கொடுக்கறனால நியூமரிக்கல் வேல்யூஸ் யூஸ் பண்ணிட்டாவே அவுட் வரும். வெரி கிளியர். ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா ஸ்ட்ரிங் கொடுத்தா தான் அவுட் வரும். நீங்க எடுத்த உடனே கால்குலேஷன் பண்ணுவா. இது தெரியும். Thank you.